ஒவ்வொரு முறை தீபாவளியின் போதும் பொங்கலின் போதும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கையும் அரசு பேருந்திலே பயணிக்கிறவருடைய எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இந்த ஆண்டு பொங்கலின் போது பயணித்தவருடைய எண்ணிக்கை என்பது மிகுந்த உச்சம். அதையும் மிக சரியான முறையில் போக்குவரத்துறை ஊழியர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து கையாண்டார்கள். ஆனால் மக்களுடைய நம்பிக்கை அரசு போக்குவரத்துகளின் மீது அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால் இந்த முன்பதிவு என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை போக்குவரத்துறை மிக சிறப்பாக பூர்த்தி செய்து வருகிறது. அவர் கொடுக்குற வாக்குறுதி பிறகு என்ன வாக்குறுதி? திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே செய்ததைத்தான் இன்னும் கூடுதலாக செய்வேன் என்று சொல்கிறார். கடந்த தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் செய்ய முடியாது, நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று சொன்னார். இன்னும் மிக குறிப்பாக சொன்னோம்னா மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கு எங்கே பணம் இருக்கிறது என்று கேட்டார். அரசு மகளிருக்கான விடியல் பயணத்தை கேலி செய்தார். இன்றைக்கு இந்த திட்டங்கள் இரண்டு திட்டங்களும் மிகுந்த வெற்றியை பெற்று மக்களிடத்திலே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மிகுந்த வரவேற்பை அளித்திருக்கின்ற காரணத்தினால், அவருக்கு ஆதரவு பெருகி இருக்கின்ற காரணத்தினால் அதையே தான் அவர் காப்பியடிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பியடித்து தான் இன்றைக்கு அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விடியல் பயணம் பெண்களுக்கு என்பதை ஆண்களுக்கும் வழங்குவோம் என்கிறார். மகளிர் உரிமை தொகை இன்னும் கூடுதலாக 1000 ரூபாய் வழங்குவேன் என்று சொல்கிறார். எனவே அவர் செய்வதெல்லாம் காப்பி தான்.